பையனோட அம்மா அப்பா தயவு செஞ்சு உங்களோட பசங்களை விற்காதீங்க. டவுரிங்கிற பேர்ல வந்து உங்க பிள்ளைங்களை விற்காதீங்க. நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னா அப்பா அம்மாவை என்ன பேசுவாங்க அப்படின்றத பத்திலாம் யோசிச்சு உங்க லைஃப் வந்து முடிச்சுக்கிறீங்க. எவ்வளவு நாளுங்க பேச போறாங்க? அந்த சொசைட்டி நம்ம தான் மிஞ்சி போனா 2 வாரம் பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக போறாங்க. நம்ம லைஃபை நம்ம தான் வாழ போறோம். ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் எடுக்க மாட்டேன், நான் வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு பையனுக்கு தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை கொடுக்காதீங்க. அவங்க பணக்காரங்க, அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்சு கொடுக்காதீங்க. வணக்கம் நண்பர்களே. ரித்தன்யா மரணம். ரித்தன்யாவை 1 வீக் முன்னாடி நம்மளுக்கு யாருனே தெரியாது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரித்தன்யா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள பத்தின கேஸ் என்ன நடக்குது, ஏன் ரித்தன்யா இப்படி பண்ணாங்க, எதுக்காக இப்படி பண்ணிருக்கணும், இது பண்ணாம இருந்திருக்கலாமே, இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு பல கேள்விகள் வந்து நம்ம மனசுக்குள்ள தினைக்கும் உருவாயிட்டு இருக்கு. தூங்கும் பொழுது சரி, சமைக்கும் பொழுது சரி, நான் ரொம்ப ரித்தன்யாவை பத்தி நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து மீடியா நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். எங்க ஓபன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ரித்தன்யா கேஸ பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அனுபவிச்ச கஷ்டத்தை ஒன்னொன்னா நம்ம பார்க்கும் பொழுது, ஐயோ இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கே அந்த சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன மாதிரி மனநிலைமையில கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சூசைடல் தாட்ஸ் வரும்பொழுது தயவு செஞ்சு உங்களோட பெற்றோர்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ரித்தன்யாவுடைய அம்மா கதறல் எல்லாம் நம்ம இன்டர்வியூஸ்ல பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டா அவங்க சொல்றாங்க, என்னோட பொண்ணு வந்துட்டு அங்க இருக்கா, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ என்னோட பொண்ணு வந்து அந்த உலகத்துல போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல, என்னென்ன கஷ்டங்கள் அவளுக்கு அங்க இருக்குன்னு தெரியல, என் பொண்ணு நான் அங்க தனியா விட்டுருக்கேன், நானும் அவ கூடவே சேர்ந்து போகணும் தான் எனக்கும் தோணுது. ஆனா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து நான் வேணும்னு சொல்லி அழறான், படிக்க போக மாட்டேன்னு சொல்றான், அவனுக்காக தான் நான் இந்த உலகத்துல இருக்க வேண்டியதா இருக்கு, அங்க போய் என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா அழுறாங்க. அவங்க அழுகையெல்லாம் பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வலிக்குது. அட்லீஸ்ட் இந்த அப்பா அம்மாக்காகவாது ரித்தன்யா உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம, எந்த அப்பாவ காரணமா காமிச்சு அவங்களோட மாமனார் வந்துட்டு ரித்தன்யாவ மிரட்டினாரோ, அதாவது நீ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க அப்பா கிட்ட போய் நீ சொன்னேன்னா, உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ வந்துட்டு உங்க அப்பா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாத அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாரு இல்லையா. அந்த அப்பா இப்போ தான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பொண்ணோட வழக்குக்காக கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுகிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இதே விஷயத்த அவர் செஞ்சிருப்பாரு ரித்தன்யா உயிரோட இருந்திருந்தாலும். ரித்தன்யா கூட இருக்கிற தைரியத்துல இன்னும் நல்லபடியாவே இதை செஞ்சு முடிச்சிருப்பாரு. அடுத்து ரித்தன்யாவுடைய தம்பி எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அவங்க அக்கா மேல. சாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவங்க அக்கா கிட்ட 1 மணி நேரம் அவர் ஃபோன்ல பேசியிருக்காரு. ரித்தன்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. அது கவின் வந்து ஒரு சைக்கோ. ஒரு புண்ணு இருந்தா கூட அத அழுத்தி பார்ப்பான். அந்த வலிக்கிறதுல நம்ம துடிக்கிறோம் இல்லையா? அத பார்த்து அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரியான மிருகத்தன்மை வாய்ந்த ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ரித்தன்யா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்ட ரித்தன்யாவோட தம்பி, நீ வந்துட்டு இதுக்கு மேல அங்க இருக்க வேணாம், டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசியிருக்காங்க. அப்ப ரித்தன்யா சொல்லியிருக்காங்க, நான் வேலை பார்க்க போறேன், ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம், ஏதாவது ஒரு ஊருக்கு நான் போயிடுறேன், நான் இந்த இடத்துலயே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவங்க தம்பி, சரி உனக்கு வந்து டெல்லி இல்ல பெங்களூர் இல்லைன்னா ஆஸ்திரேலியால கூட வேலை பார்க்கலாம், நீ இங்க வந்துரு, என் கூட தங்கி இருந்து இங்க வேலை பாரு, நான் படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா பேசிட்டு ரெஸ்யூம் கூட அனுப்பி வச்சிருக்காங்க ரித்தன்யா. ஆனா எல்லா ஆதாரங்களும் அந்த வாட்ஸ்அப் சாட்லயே இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தெளிவா முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி கிட்ட, அவங்க அம்மா கிட்டயும் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. தனக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடந்தது, என்னென்ன சோகங்கள் நடந்தது, பெட்ரூம் காரியங்கள் முதற்கொண்டு அவங்க அம்மா கிட்ட சாகறதுக்கு முந்தின நாள் நைட்டு பேசியிருக்காங்க. இவ்வளோலாம் நடந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து ரொம்ப ஓப்பனா டிவோர்ஸ் ஷீட்ல போட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன் கவின் மேலன்னு ரொம்ப தெளிவான முடிவோட தான் இருந்திருக்காங்க. ஸோ இவ்ளோ தெளிவா இருக்கிற பொண்ணுன்றதுனால அவங்க அம்மாக்கு ஒரு பெர்சன் கூட டவுட் வரல. இந்த பொண்ணு வந்து செத்துருவாங்களோ, இந்த பொண்ணுக்கு வந்து சூசைடல் தாட் வருமோ அப்படிங்கிற ஒரு பெர்சன்ட் டவுட் கூட அவங்க அம்மாக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால தான் தைரியமா அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எவ்ரி வீக் வந்து இந்த கோயிலுக்கு போறது வழக்கமா. அந்த 3 கோயிலுக்கும் போறது அவங்களோட வழக்கமா. இன்ஃபேக்ட் இந்த கோயிலுக்கு போன வாரம் கவினோட சேர்ந்தே வந்து இந்த 3 கோயில்களுக்கும் போனதா சொல்றாங்க. ரித்தன்யாவுடைய அம்மா இன்னும் சில விஷயங்கள ரொம்ப இன்னசென்ட்டா சொல்றாங்க. அவ கோயிலுக்கு போயிருந்தப்போ நான் கால் பண்ணி தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். அப்ப கூட அவ என்ன சொன்னான்னா, "அம்மா நான் வந்துட்டு வரேம்மா, நான் கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் 45 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கியூல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத அவங்க அம்மா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவ
வந்து பாய்சன் குடிச்சிட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. நான் கடவுள்கிட்ட போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கியூல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. எனக்கு தான் அது புரியலன்னு அவங்க அம்மா ஓன்னு அழுறாங்க. ஸோ எந்த வகையிலுமே ஒரு பர்சன் கூட சந்தேகம் வராததுனால தான் அவங்க அம்மா வந்து ரித்தன்யாவ தனியாவும் அனுப்பியிருக்காங்க. லேட்டா வரலன்றப்பவும் சந்தேகப்படல. ஆனா ரித்தன்யாவோட கார் ஒரு இடத்துல நின்னு அவங்க அங்க இறங்கி நெறைய பேர்கிட்ட ஃபோன் பேசு நெறைய பேர்கிட்டயோ இல்ல ஒருத்தர்கிட்டயோ யார்கிட்டயோ ஃபோன் பேசியிருக்காங்க. ஃபோன் பேசி அழுதுருக்காங்க. அத வந்து அந்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க. இன்ஃபாக்ட் ஒரு வீட்ல இருந்தவர் வந்து தன்னோட பொண்டாட்டிய கூப்ட்டு, "நீ போய் பேசு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்குன்னும்" சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இது வந்து பொம்பள பிள்ள அழுதுட்டு இருக்கு. நம்ம அப்படிலாம் டக்குன்னு போய் எடுத்தோம் கவுத்தோம்ன்னு கேள்வி கேட்க முடியாது. அதனால நம்ம விட்டுருவோம். அந்த பொண்ணே சரியாயிடும்." அப்படின்ற மாரி அவங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு நியூஸ் வந்தப்போ தான் ஒருவேளை நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கணுமோ, பேசி அவங்க அம்மா, அப்பாவ கூப்பிட்டு விட்டுருந்தா, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆயிருக்காதோ! அப்டின்ற மாதிரி அவங்களே வந்து ரொம்ப மனவேதனை படுறாங்க. ஸோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க யங் கேர்ள்ஸ், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆகி கஷ்டத்துல இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கா இருக்கு. நல்லா இல்ல அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு ஒரு வேள ரிவெஞ்சுக்காகவோ, இல்லன்னா இந்த பையனுக்கு வந்து நம்ம போனா தான் நம்மளோட அரும தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உயிர துச்சமா மதிச்சு, நம்ம உயிர விடுறதோ வந்து வொர்த்தே கிடையாது. இன்னொருத்தருக்காக நம்ம உயிர விடுறதுன்றது வந்து கொஞ்சம் கூட வொர்த்தே கிடையாது. இப்ப நம்ம பார்ட்னர்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இறந்துட்டோம்னா அவ்வளதான். நம்மளோட சாப்டர் க்ளோஸ். அத வந்து 1 மாசம் அழுவாங்களா? இல்ல 2 மாசம் அழுவாங்களா? அவ்வளதான். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் பழையபடி மாறிடும். நம்ம விட்டுட்டு போனோம் இல்லையா? அந்த பார்ட்னர் ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து புது மாப்பிள்ளையோ, இல்ல புது பொண்ணவோ ஆயிக்கலாம். முக்கியமா வந்து பையன்களுக்குன்னு வரும்பொழுது, அவங்க அகைன் புது மாப்பிள்ளையா ஆயிக்கலாம். இழந்ததுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட லைஃப் தான். ஸோ இவங்களுக்காக உயிர குடுக்குறதுக்கோ, இல்ல இவங்கள பழி வாங்குறதுக்காக நம்ம உயிர குடுக்குறதோ வந்து நம்ம பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துக்காக நான் ரித்தன்யா பண்ணாங்கன்னு சொல்ல, ரித்தன்யா எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா, பயங்கர டிப்ரஷன்ல நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கே! இப்ப வந்து மேபி நான் நான் என்ன நெனைக்கிறேன்னா, அந்த பையன் ஃபோன் பண்ணி, "நீ வரணும் என்கிட்டன்னு" கெஞ்சிருக்கலாம். இல்லன்னா வந்து சில ஆதாரங்கள காட்டி மிரட்டியிருக்கலாம். "நீ வரலன்னா நான் இது பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன்னு" சொல்லியிருக்கலாம். ஸோ ரித்தன்யா அதுக்கு பயந்து கூட வந்துட்டு, "சரி நீ சாகுறேன்னு மிரட்டுறல்ல, உனக்கு முன்னாடி நானே போய் சேர்றேன். எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அதோட" அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க இறந்திருக்கலாம் கூட. இல்லன்னா இந்த பையன் எங்க இப்படி பேசுறானே, வீட்டுக்கு வந்து ஒரு வேளை அம்மா, அப்பாவ கன்வின்ஸ் பண்ணி, நம்மள திரும்பி அந்த வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போயிருவானோ, இவனோட நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாதே அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் வந்து அவங்க மனசுல ஓடியிருக்கும். ஓடி ஒருவேளை திரும்பவும் நம்மள அனுப்பி வச்சுருவாங்களோ, இந்த பையனோட போய் வாழ வேண்டியதாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட வந்து அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கலாம். பயங்கரமான ஒரு டிப்ரஷன்ல தான் அவங்க வந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க. கிளம்பும்பொழுது அந்த சூசைடல் தாட் கண்டிப்பா கிடையாது ரித்தன்யாக்கு. ஏன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா, அப்பாவுக்கு சேர்த்து பிரசாதமும் வாங்கியிருக்கிறாங்க. சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இவ்ளோ விஷயம் பண்ண பொண்ணுக்கு அதுவரைக்கும் சூசைடல் தாட் இல்ல. அந்த ஒரு ஃபோன் கால் தான் வந்துட்டு அவங்கள வந்து மனசு மாற வச்சிருக்கு. விதை வாங்குறப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, தனியா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தரமாட்டாங்களாம். அதனால 4, 5 விதைய வாங்கிட்டு, அது கூடவே பூச்சிக்கொல்லி மருந்தும் வாங்கிட்டு, கார்ல வந்து உட்காந்து குடிச்சிட்டு அவங்க அம்மா என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நான் கர்ட் வாங்குன்னு ஃபோன் பண்ண போவே அவ குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சிட்டு தான் என்கிட்ட பேசியிருக்கா. அப்படின்ற மாரி அவங்க அம்மா சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா என்னால அவ வாய்ஸ வச்சோ, இல்ல அவ பேசுற விதத்த வச்சோ கண்டே பிடிக்க முடியல. அவ வந்து இப்படி பண்ணியிருக்கா, இல்ல இந்த மாரி காரியம் பண்ண போறான்றது வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாரி ஒரு உள்ளுணர்வு கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்படி எடுத்துக்கோங்களேன். இந்த பொண்ணு ஒருவேளை சூசைட் பண்ணாம, இந்த விஷயத்த வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லி, போலீஸ் கேஸா ஆக்கியிருந்தா கூட வந்துட்டு, இது அந்த 2 குடும்பத்தோடயே முடிஞ்சிருக்கும். அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன் வந்து தெரியாமலே போயிருக்கும் நம்மளுக்கு. டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க மியூச்சுவலா. அந்த பொண்ணு தன்னோட கரியர பார்த்துட்டு போயிருக்கும். இந்த பையன் இந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து பாரம்பரியமான குடும்பம் நாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ நகை போடணும், நட்டு போடணும், கார் வாங்கி தரணும், வேலை வாங்கி தரணும்னு எல்லாம் கேட்டு, இன்னொரு பொண்ண அந்த குடும்பத்துக்கு கூப்ட்டு, இதே மாதிரி பண்ணி அனுப்ப போறாங்க. ஸோ இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெனச்சாங்களோ என்னமோ தெரியல ரித்தன்யா. இந்த விஷயத்த நான் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நெனச்சாங்களோ என்னமோ தெரியல. அந்த பிள்ளை வந்து தன்னோட உயிரையே விட்டுருச்சு. இருந்தாலும் வந்து சூசைட் வந்து ஒரு முடிவு கிடையாது. அண்ட் மேரேஜ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான். மேரேஜ் தான் லைஃப் கிடையாது. மேரேஜ் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட். ஸோ அது நல்லா அமையலன்னா பரவால்ல. நம்ம அம்மாவுக்கு, அப்பாவுக்கு ஒரு பொண்ணா, பையனா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருவோமே! எதுக்காக வந்துட்டு இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள மாட்டி, கஷ்டப்பட்டு, நம்மளும் ஒரு குழந்தைய பெத்து, அத வளர்த்து, அதையும் கஷ்டப்படுத்தி, ஏன் அவ்ளோ பண்ணணும்? நம்ம எப்போ ரெடியா இருக்கோம் மேரேஜுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த டைம்ல கல்யாணம் பண்ணுங்க. அதே டைம்க்கு உங்களோட பார்ட்னர வைஸா சூஸ் பண்ணுங்க. நல்லா பேசி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வரதட்சணை கேட்டு ஒரு குடும்பம் வருது. எங்க பையன் வந்து நல்ல பையன், பாரம்பரியமான குடும்பம். எங்க பையனுக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்ட்டு நீங்க
போடுறதுக்கு மேலேயே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை விட்டு தள்ளி நில்லுங்க. இந்த பையன் எங்களுக்கு வேணான்னு சொல்லுங்க. டவுரி கேட்டு வர எந்த ஒரு குடும்பத்துக்கும் உங்க பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுக்காதீங்க. அது என்ன மாதிரியான பாரம்பரிய குடும்பமாவும் இருக்கட்டும். அதே டைம்க்கு பையனோட அம்மா அப்பா தயவு செஞ்சு உங்களோட பசங்களை விற்காதீங்க. டவுரிங்கிற பேர்ல வந்து உங்க பிள்ளைங்களை விற்காதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணா இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வைங்க. வாழ்க்கை நடத்துறானா, பையன் நல்லபடியா அந்த பிள்ளைய கவனிக்கிறானா, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா, அதை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த பொண்ணு எவ்வளவு நகை கொண்டு வரா, இந்த பொண்ணால நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்காதீங்க. முக்கியமா வேலை வெட்டி இல்லாத பையனுக்கு ஜஸ்ட் பிகாஸ் சொத்து இருக்கு, எங்க அம்மா அப்பா சொத்து இருக்கு, எங்க தாத்தாவோட சொத்து இருக்கு, நாங்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை, உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு பையனுக்கும் உங்க பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்காதீங்க. லைஃப்ல சில விஷயங்கள்லாம் தானா நடக்கணும் இல்லையா? படிப்பு முடிச்ச உடனே அடுத்தது வேலைக்கு போகணுன்ற எண்ணம் தானா உதிக்கும். நம்மளுக்கெல்லாம் அப்படிதான் நடந்தது இல்லையா? அண்ட் எல்லா பிள்ளைகளுக்குமே அது உதிக்கும். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்க மாட்டேன், நான் வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு பையனுக்கு தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை கொடுக்காதீங்க. அவங்க பணக்காரங்க, அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்சு கொடுக்காதீங்க. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு நாளைக்கு தன்னோட புருஷனோட சம்பாத்தியத்துலதான் வாழணும். ஸோ புருஷன் என்ன சம்பாதிக்கிறான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர, அவங்க அம்மா அப்பா பணக்காரங்க, உங்க தாத்தா பாட்டி பணக்காரங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குன்றது வந்து அவசியமே இல்லாத ஒரு விஷயம். பையன் என்ன சம்பாதிக்கிறான், பையன் பொண்ணு நல்லா பார்த்துப்பானா, அவனால ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பையனால தனியா கூட்டிட்டு போய் நம்மளோட பொண்ணை சந்தோஷமா வைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ போறது அவங்க 2 பேர் தான். என்னதான் பையன் வந்து ரொம்ப நல்லவனா வெளியில தெரிஞ்சா கூட வேலை வெட்டி இல்லாத பையனுக்கு கொடுக்காதீங்க. அண்ட் டவுரியை வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி இது பத்தல, இது இன்னும் செய்யணும், இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு குடும்பத்துக்கு வந்து உங்க பொண்ணு தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. அது உங்களுக்கு பழக விடுற 6 மாசத்துக்குள்ளேயே தெரிஞ்சிடும் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டிமாண்ட் பண்ற ஒரு ஃபேமிலியில வந்து உங்க பொண்ணை போய் கொடுக்காதீங்க. காலம் பூரா கஷ்டப்பட போறது உங்க பொண்ணாதான் இருக்கும். இன்னொன்னு, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், என்னை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னா அப்பா அம்மாவை என்ன பேசுவாங்க அப்படின்றத பத்திலாம் யோசிச்சு உங்க லைஃப் வந்து முடிச்சுக்கிறீங்க. எவ்வளவு நாளுங்க பேச போறாங்க? அந்த சொசைட்டியே நம்ம தானே. எல்லா விஷயமும் அப்படிதான். ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸை படிக்கிறோம், அந்த நியூஸை பத்தி பேசுறோம், அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வந்த உடனே அந்த நியூஸை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான், கடந்து போறோம் இல்லையா? அந்த சொசைட்டி நம்ம தான். மிஞ்சி போனா 2 வாரம் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போக போறாங்க. நம்ம லைஃபை நம்ம தான் வாழ போறோம். அதனால தயவு செஞ்சு இந்த சொசைட்டிக்காக யோசிச்சுட்டு, ஊர் மக்களுக்காக யோசிச்சுட்டு எந்த காரணத்து கொண்டும் சூசைட் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சூசைட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா வாழ்றதுக்கும் உங்களுக்கு தைரியம் கண்டிப்பா இருக்கும். இதே ரத்தனியா பொண்ணு ஒருவேளை காப்பாத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு நீ பண்ண காரியம் கரெக்டாமா, இது நீ பண்ணிருக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க எடுத்த அந்த டிசிஷனை நினைச்சு ரத்தனியா ஃபீல் பண்ணுவாங்க. நான் எடுத்திருக்க கூடாது இந்த முடிவை, நான் தப்பான முடிவை எடுக்க ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். நம்மளோட பாஸ்ட்டை வந்துட்டு நம்ம தூக்கி சுமக்காம விட்டுட்டு நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த கஷ்டம் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஜாலியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தப்பே பண்ணாத நம்ம எதுக்கு சாகணும் அப்படின்னு நினைங்க. அண்ட் மோரோவர் வந்து நம்ம பழி வாங்குறதுக்கோ இல்லை வந்துட்டு அடுத்தவங்க முக்கியமா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன போய் இவன் வேணான்னு சொல்லிட்டான்ல, நான் போனாதான் இவனுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு செத்துறாதீங்க. போன பிறகு அவங்களுக்கு கவலை இருக்க போறது கிடையாது. 1 மாசம் இல்ல 2 மாசம் அவ்வளவுதான் நம்மளுக்காக ஃபீல் பண்ணுவாங்களே ஒழிய, பைத்தியக்காரி சூசைட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்களே தவிர, வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர, யாரும் வந்துட்டு அச்சச்சோ எனக்காக இவ பண்ணிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கை பூரா உங்களுக்காக மனம் நொந்து உட்கார போறது கிடையாது. ஸோ எந்த ஒரு கஷ்டத்துக்கும் சூசைட் வந்து சொல்யூஷன் கிடையாது. தயவு செஞ்சு பெண்களே ஆண்களே எந்த ஒரு கஷ்டத்துலையும் சூசைடை வந்துட்டு கையில எடுக்காதீங்க. உங்க அம்மா அப்பாவை பத்தி நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மேல உண்மையான பாசம் வச்சவங்க நம்ம அம்மா அப்பாவை மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப் லாங்கா இந்த மாதிரியான ஒரு வேதனையை தந்துட்டு போயிடாதீங்க. அதை தாங்கிட்டே அவங்க வாழணுன்றது வந்துட்டு நரக வாழ்க்கை. நீங்க விரும்பி இந்த உலகத்துக்கு வரல, அதே மாதிரி இந்த உயிர் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு உரிமை கிடையாது. என்னோட கருத்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.